அண்மைச் செய்தி. திமுக ஆட்சிக்கு வந்தால் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியாத திமுக அரசை கண்டித்து பல்நோக்கு மருத்துவமனை சுகாதார பணியாளர்கள் 12வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் தூய்மை பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை சொல்லுங்கள். அருண் வணக்கம். தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், ஆரம்ப துணை சுகாதார நிலையங்கள் என அனைத்து பிரிவு அரசு மருத்துவமனைகளிலும் சுகாதார பணியாளர்களாக பணியாற்றி வருபவர்கள் தான் இந்த 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அனைத்து பல்நோக்கு அரசு மருத்துவமனை பணியாளர்கள் கூட்டமைப்பினர். அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் கடந்த பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும், அதாவது தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி வரும் அனைத்து பல்நோக்கு அரசு மருத்துவமனை பணியாளர்களும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும், ஓய்வூதிய பலன்கள் அறிவிக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த திமுக அரசு 4.5 ஆண்டுகளாக அரசு மருத்துவமனைகளில் இதுபோல் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி வரும் அனைத்து பல்நோக்கு அரசு மருத்துவமனை பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாமல் வேடிக்கை பார்த்துவிட்டு தற்போது அவர்களது போராட்டத்தை கொச்சைப்படுத்தி வரும் வகையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசி வருவதாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அரசு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் கூட்டமைப்பினர் வேதனை தெரிவித்துள்ளனர். இவர்கள் பணியாற்றக்கூடிய பணி என்பது தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தூய்மை பணியாளர் பணி, சுகாதார பணி என அனைத்து பணிகளையும் இவர் செய்து வருகிறார்கள். குறிப்பாக அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு ஓபி சீட்டு போடும் பணி, நோயாளிகளுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் இவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக அந்தந்த மாவட்டங்களில் பணியமர்த்தப்பட்டு பணியில் உள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக பணியில் இருக்கும் இவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பணி நிரந்தரம் செய்யப்படும் என்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதியை அளித்து ஆட்சிக்கு வந்து இத்தனை நாட்களாகியும் இதுவரை பணி நிரந்தரம் செய்யாததை கண்டிக்கும் விதமாகத்தான் சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து 12 நாட்களாக இவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 12வது நாளான இன்று சென்னை எழும்பூர் லேங்ஸ் தோட்ட சாலையில் அமர்ந்து திமுக அரசுக்கு எதிரான முழக்கங்களையும் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியையும் நிறைவேற்ற வேண்டும் என கோரி இவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்த அரசு அனைத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் அகில இந்திய தலைவர் கணேசன் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி 12 நாட்களாக போராடியும் தங்களது போராட்டத்தை அரசு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தார். மாறாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள், சுகாதார பணியாளர்களின் போராட்டத்தை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கொச்சைப்படுத்தி பேசி வருவதாகவும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் தமிழக அரசிடம் அளித்திருப்பதும் தெரிய வந்திருப்பதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார். அனைத்து சுகாதாரத்துறை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவே பணியில் சேர்ந்திருப்பதாகவும் முறையான நேர்காணல் மூலம் நடத்தப்பட்டு பணி அமர்த்தப்பட்ட இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்கான அனைத்து முகாந்திரமும் இருப்பதாக நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்தும் கூட இவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் தமிழக சுகாதாரத்துறை அலட்சிய போக்கோடு செயல்பட்டு வருவது ஒட்டுமொத்த பணியாளர்களையும் வேதனைக்குள்ளாக்கி இருப்பதாக இவர்கள் சங்கத்தினர் வேதனை தெரிவித்துள்ளனர். 12 நாட்களாக அரசு மருத்துவமனைக்கு சுகாதார பணிகளுக்கு செல்லாமல் இருப்பதால் சுகாதார பணி என்பது மருத்துவமனைகளில் முடங்கி போயிருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். அரசு தங்களது பணி நிரந்தரம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் வெவ்வேறு வடிவங்களில் நாள்தோறும் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்து உள்ளனர். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.